இன்று நாம் பார்க்க போவது பலருக்கு குலதெய்வமாக விளங்கும் 1000 வருடங்கள் பழமையான அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆதி விநாயகர் என போற்றத்தக்க, நீங்கள் எங்குமே காண முடியாத ஒரே ஒரு தந்தத்துடன் அருள்பாலிக்கும் விநாயகரை கண்டு வணங்கலாம். மிகப்பெரிய பெரியாயி அம்மன் சிலையையும் அழகான குரத்தி அம்மன் சிலையையும் கண்டு மகிழலாம். மிகப்பெரிய பாம்பு புற்றுக்கு முன் புதுப்பிக்கப்பட்ட நாகம்மன் சிலையை நீங்கள் தரிசிக்கலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆலயம் எங்கே அமைந்துள்ளது அப்படிதான் நீங்கள் கேட்குறீங்க. பன்ருட்டி திருவதிகை ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள பாரதி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் தாங்க இது. திருவதிகையில் ஏற்கனவே மிக பழமையான ஆலயங்களாக திகழ்கின்ற ஸ்ரீ வீராட்டானேஸ்வரர் ஆலயம், ஸ்ரீ சரணாராயண பெருமாள் ஆலயம், ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தை போன்றே இதுவும் மிக பழமையான அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் என்று கூறுகிறார்கள். மிகவும் சிதிலமடைந்து காணப்பட்ட இந்த ஆலயத்தை ஆராய்ந்த பன்ருட்டி கல்வெட்டு நிபுணர் திரு தமிழரசன் அவர்கள் இது 1000 ஆண்டுகள் பழமையான ஆலயம் என்று கூறியிருக்கிறார். இந்த ஆலயத்தை தங்கள் குலதெய்வமாக கொண்ட ரொட்டேரியன் PHF பி துரை பெருநிலக்கிழார் வடவாம்பலம் ஸ்ரீ செந்தில் ஜுவல்லரி ஜகவர் தெரு பன்ருட்டி அவர்களுடைய பெரும் முயற்சியாலும் திருவதிகை உள்ளூர் மக்களுடைய ஆதரவாலும் பன்ருட்டி மற்றும் அதை சார்ந்த பெரு வணிகர்களுடைய ஒத்துழைப்பாலும், அது மட்டுமல்ல இக்கோயிலை தங்கள் குலதெய்வமாக கொண்ட பல பக்தர்களுடைய தாராளமான அன்பளிப்பாலும் 1992, 2004 மற்றும் 2018 என்று 3 முறை கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு நல்ல முறையில் இன்றும் இந்த கோயிலை பராமரித்து வருகிறார்கள். சென்ற 2025 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி வரை இந்த ஆலயத்தில் மிகச்சிறப்பாக பிரம்மோற்சவம் நடைபெற்றது. மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்வதால் பலர் இங்கே வந்து வழிபட்டு செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.